ஹாய் நண்பர்களே! இன்று சுவாரஸ்யமான கதை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். அதை பார்த்துவிட்டு என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் மேலும் உங்களிடம் இதுபோன்ற கதைகளை பகிர எனக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். இன்று என் அறையில் தூங்க வந்த என் மாமாவால் நான் வழக்கமாக இரவு நேரத்தில் என் சுவற்றுக்கு என் கையை வைத்து செய்து மகிழ்ச்சியடைந்த காரியங்களை செய்ய முடியவில்லை. ஆனால் இன்றிரவு என்ன நடக்கும் என்று நான் எப்படி அறிவேன்? நான் வியர்வையில் நனைந்து விட்டேன். அவர் 2 விரல்களால் என்னை பைத்தியமாக்கிவிட்டார். இப்போது நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். என் பெயர் ஸ்வேதா. எனக்கு 25 வயது ஆகிறது. இன்னும் திருமணமாகாதவள். ஒரு முறை காதலில் ஏமாற்றம் அடைந்த பின் காதலிப்பதை நிறுத்திவிட்டேன். நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக வேலை செய்து வருகிறேன். நான் மிக அழகாகவும் கல்வி அறிவு மிக்கவளாகவும் புத்திசாலியாகவும் இருந்தேன். ஆனால் நேற்றிரவு என் மாமா என்னுடன் செய்த செயலால் எல்லாமே மாறிவிட்டது. என் சிந்தனையும் மாறிவிட்டது. இப்போது நல்ல பையன் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என் மாமா, அவருக்கு 35 வயது, இராணுவத்தில் பணிபுரிகிறார். என் அக்காவின் மரணம் சமீபத்தில் ஒரு பேருந்து விபத்தில் நடந்தது. அதனால் அவருக்கு வேறு யாரும் இல்லாததால் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். இரவு நேரம் நாங்கள் சாப்பிட்டுவிட்டு டிவி பார்த்து கொண்டிருந்தோம். பிறகு நானும் என் மாமாவும் மாடிக்கு நடக்க சென்றோம். மாமா கீழ்த்தளத்தில் தூங்குவார். நான் முதல் தளத்தில் தூங்குகிறேன். என் பக்கத்து அறையில் என் சிறிய சகோதரர் தூங்குவார். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருக்க இரவு 1 மணியாகி இருந்தது. நாங்கள் இருவரும் கீழே வந்தோம். பிறகு மாமா என் அறைக்கு வந்து, ஸ்வேதா, இன்னும் தூக்கம் வரல, பேசலாம் என்றார். நாங்கள் இருவரும் படுக்கையில் படுத்து பேசிக்கொண்டிருந்தோம். இடையில் மாமா தனது மொபைலில் விளையாடி கொண்டிருந்தார். நான் என் செல்போனில் ஸ்டேட்டஸை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. அது எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. எங்கள் ஊரில் காற்று எப்போதுமே மிகவும் நல்லா இருக்கும். சிறிது நேரம் கழித்து என் மாமா தூங்கத் தொடங்கினார். அதை பார்த்த நான், மாமா, உங்கள் அறைக்கு செல்லுங்கள், உங்களுக்கு தூக்கம் வருகிறது என்றேன். உடனே என் மாமா குறும்பு செய்ய தொடங்கி, ஸ்வேதா, தொந்தரவு செய்யாதே, தயவு செய்து என்று கூறி அவர் கண்களை மூடிக்கொண்டார். 2 நிமிடங்களுக்கு பிறகு அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்துவிட்டார். நான் எழுந்து குளியலறைக்கு சென்று என் ஆடைகளை மாற்றிக்கொண்டேன். ஏனென்றால் இரவில் இறுக்கமான ஆடைகளில் எனக்கு தூக்கம் வராது. பிறகு நான் திரும்பி வந்து படுக்கையில் படுத்து மொபைலில் அதுபோன்ற கதைகளை படிக்கத் தொடங்கினேன். இப்போது நிறைய நான் சிறந்த பஜனை கதைகளை படித்தேன். என் மாமா தூங்கிவிட்டார். நான் வழக்கமாக இரவில் என் சுவற்றுக்கு என் கைகளாலேயே தனியாக வண்ணமடிக்கும் வேலையை செய்வேன். இன்று என்னால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இன்று மாமா இருப்பதால் நான் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே நான் மொபைலை வைத்துவிட்டு தூங்க முயற்சி செய்தேன். ஆனால் நான் பார்த்த கதையின் எண்ணங்கள் என் மனதில் சுற்றி கொண்டிருந்தன. தூக்கம் என்னை விட்டு விலகியது. இரவு ஆழமாகிக் கொண்டிருந்தது. என் மனது ஒரு அமைதியில்லாத நிலைக்கு சென்றது. தூக்கமில்லா மனதில் நான் தூங்குவதற்கு முன் படித்த கதைதான் நிலவியது. அந்த கதை என் உள்ளே ஒரு விசித்திரமான ஃபீலிங்கை உண்டாக்கியது. நான் என்னை அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் முடியவில்லை. என் மாமா அருகில் தூங்கிக் கொண்டிருந்தார். அவரது தூக்கத்தின் ஒளி என்னை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவர் அங்கு இல்லை என்றால் நான் அந்த கதையின் பகுதியாக மாறியிருப்பேன். இரவு இருளில் தனியாக பஜனை செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி தரும் காரியங்களை செய்திருப்பேன். ஆனால் இன்றைய இரவு வித்தியாசமாக இருந்தது. நான் என் எண்ணங்களில் ஆழ்ந்திருந்தேன். அப்போது திடீரென மாமா தன் படுக்கையிலிருந்து திரும்பி படுத்தார். என் பார்வை தற்செயலாக அந்த திசையில் சென்றது. நான் பார்த்ததைக் கண்டு எனது கால்கள் நிலை தடுமாறின. மாமா மிக மெல்லிய துணிகளை அணிந்திருந்தார். அதன் காரணமாக ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தது. அதுதான் அவருடைய டார்ச் லைட். அதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என் நிலைமை இன்னும் சிக்கலாகிவிட்டது. வெட்கப்படுவதை தவிர நான் என் பார்வையை அவரிடமிருந்து எடுக்கப்படவில்லை. என் மனதில் ஒரு விசித்திரமான குழப்பம் நிலவியது. ஒருபுறம் நான் என்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்தேன்.
மற்றொரு புறம் என் மனதின் அமைதி இல்லாமல் போனது. உண்மையை சொன்னால் இப்போது என்னால் மேலும் தாங்க முடியவில்லை. உண்மையை சொன்னால் இப்போது என்னால் மேலும் தூங்க முடியவில்லை. ஒவ்வொரு நொடியும் நான் என்னை கட்டுப்படுத்திவிட்டால் எதுவும் நடந்துவிடும் என்று உணர்ந்தேன். இந்த நிலையில் நான் நிறுத்துவது சாத்தியமற்றது என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. என் இதய துடிப்பும் வேகமாகியது. ஏதாவது தவறு நடந்துவிட்டால் மாமா என்னை பற்றி என்ன நினைப்பார் என்ற பயம் என் மனதுக்குள் வந்தது. மாமாவின் கண்களில் நான் எப்படி முழிப்பேன்? இந்த கேள்விகள் என்னை இன்னும் அதிகமாக அமைதி இழக்க செய்தன. ஆனால் மறுபுறம் என் மனதில் ஒரு ஆழமான ஆசை இருந்தது. அது என்னை மீண்டும் மீண்டும் அந்த திசையில் இழுத்து கொண்டிருந்தது. நான் நினைத்து கொண்டிருந்ததை முடித்துவிட வேண்டும் என்று என் மனம் தோன்றியது. இன்று அவருடைய டார்ச் லைட்டை அடித்தே ஆக வேண்டும் என ஆசையும் வந்தது. என் உள்ளேயான போராட்டம் இப்போது உச்சத்தில் இருந்தது. ஒவ்வொரு நொடியும் நான் என்னுடன் போராடி கொண்டே இருந்தேன். ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் அந்த பழைய கதை மீண்டும் தோன்றியது. அதனால் என் ஆசை இன்னும் அதிகரித்தது. இப்போது கேள்வி என்னவென்றால், நான் மாமாவை இந்த புயலிலிருந்து காப்பாற்ற முடியுமா? அல்லது மாமா என்னை தனது பிடியில் அகப்படுத்தி விடுவாரா? இரவின் சூழ்நிலை ஏற்கனவே வித்தியாசமாக இருந்தது. பிறகு மாமாவின் தொலைபேசி ஒலித்தது. யாரோ அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள். தொலைபேசி என் பக்கத்தில் இருந்தது. ஏனெனில் மாமா அதை சார்ஜ் செய்துவிட்டு படுத்துவிட்டார். மாமா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். ஆனால் நான் தொலைபேசியில் தொடர்ந்து மெசேஜ்கள் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் ஒலி என் அமைதியின்மையை இன்னும் அதிகரித்தது. தொலைபேசியை சைலண்ட் செய்துவிட்டால் ஒலி நிற்கும் என்று நினைத்தேன். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு நேரத்தில் மாமாவுக்கு யார் மெசேஜ் அனுப்புகிறார்கள் என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. எனக்கு மாமாவின் தொலைபேசி பாஸ்வேர்ட் தெரியும். எனவே எந்த தயக்கமும் இல்லாமல் அவரது தொலைபேசியை சரிபார்த்தேன். நான் திரையை பார்த்தபோது மாமாவின் காதலி அவருக்கு பல மெசேஜ்களை அனுப்பியிருப்பதை கண்டேன். அதை பார்த்தவுடன் ஒரு வித்தியாசமான ஆர்வம் என்னை சூழ்ந்தது. அந்த வீடியோ எதையோ பற்றியது என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன். அந்த வீடியோவில் என்ன இருக்கிறது என்று ஒரு முறை பார்த்துவிடலாம் என்று நானும் நினைத்தேன். நான் வீடியோவை தொடங்கியவுடன் என் கண்கள் பிரமிப்பில் ஆழ்ந்தன. நான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. அந்த வீடியோவில் காட்டப்பட்டிருந்தது நான் எப்போதும் நினைத்திருக்க முடியாத ஒன்று. ஒரு வீடியோ முடிந்ததும் அடுத்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என்னுள் எழுந்தது. நான் அடுத்த வீடியோவை கிளிக் செய்தேன். சில நிமிடங்களில் அனைத்து வீடியோக்களையும் பார்த்துவிட்டேன். ஒவ்வொரு வீடியோவும் என் நிலையை மேலும் மோசமாக்கியது. நான் ஏன் இதை பார்க்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. இது ஏன் எனக்கு இவ்வளவு நன்றாக இருக்கிறது? இருந்தும் நான் நிறுத்த முடியவில்லை. என் கைகள் நடுங்கின. ஆனால் என் பார்வை திரையிலிருந்து விலகவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் என் அமைதியின்மை அதிகரித்தே கொண்டிருந்தது. நான் என்னுடன் போராடி கொண்டிருந்தேன். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் என் மனதில் எதிரொலித்தது. ஆனால் இப்போது நான் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் போயே கொண்டிருந்தேன். அந்த வீடியோ என் உள்ளேயான புயலை இன்னும் அதிகரித்தது. இப்போது என் உள்ளே ஒரு விசித்திரமான தைரியம் வந்துவிட்டது. நான் என் ஆசைகளுக்கு முன் பலவீனமாகிவிட்டேன் என்று சொல்லலாம். நான் என்ன நடக்கிறதுன்னு பார்த்து விடுவேன் என்று முடிவு செய்துவிட்டேன். இப்போது நான் நீண்ட காலமாக தடுக்க முயற்சித்து கொண்டிருந்ததை செய்ய போகிறேன். என் கைகள் நடுங்கின. இதே துடிப்பு வேதமாகியது. நான் மெதுவாக மாமாவை நெருங்கி அவருக்கு அருகில் படுத்தேன். ஏதோ நடந்தது போல் இருந்தது. மனதில் ஒரு மாற்றம் தோன்றியது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். சிறிது நேரம் நான் தூங்குவது போல நடித்தேன். ஏனென்றால் அவர் திடீரென விழித்தால் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக. என் இதய துடிப்பு இன்னும் வேகமாக இருந்தது. ஆனால் என் முகத்தில் அமைதி படர்ந்தது. பிறகு நான் மெதுவாக என் காலை மாமாவின் மீது வைத்தேன். அது தூக்கத்தில் தற்செயலாக நடந்தது போல் இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து மாமா எதையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல இருந்தது. ஆனால் எந்த அசைவும் இல்லை. அவர் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். என் கால்களுக்கு கீழே அவரின் வெப்பம் தெளிவாக உணர முடிந்தது. மேலும் அவரின் கடினமான சுவாசம் என் உள்ளேயான குழப்பத்தை மேலும் அதிகரித்தது.
நான் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் பஜனை செய்துவிடலாம் என்ற எண்ணம் போய்க்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் என் ஆசை மேலும் வலுவாகிக் கொண்டே இருந்தது. இப்போது நான் என்னை கட்டுப்படுத்தாவிட்டால் பின்னர் திரும்ப முடியாத ஒன்று நடந்துவிடும் என்று எனக்குத்தான் தெரியும். ஆனால் சில நொடிகளில் என் இதயம் மனதும் போராடுவது போல் இருந்தது. நான் மெதுவாக என் இதயத்தின் முன் தோற்று கொண்டிருந்தேன். நான் மீண்டும் என் காலை மெதுவாக எடுத்தேன். அவரின் தூக்கம் எவ்வளவு ஆழமானது என்று பார்க்க. ஆனால் எந்த ஒரு அசைவும் இல்லை. இப்போது என் மனம் குளிர்ச்சியாகிக் கொண்டிருந்தது. மேலும் ஒரே ஒரு விஷயம் மனதில் எதிரொலித்தது. இரவும் அமைதியும் என் உள்ளே ஒரு புயலை உருவாக்கி கொண்டிருந்தன. ஒவ்வொரு நிமிடமும் என் தைரியமும் அதிகரித்து கொண்டிருந்தது. நான் எடுத்து வைத்த அடியை இப்போது திரும்ப பெற விரும்பவில்லை. ஆனால் அப்போது எனக்குத்தான் தெரியாது, அவர் தூங்கவில்லை. உண்மையில் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லை. மாறாக ஆரம்பத்திலிருந்தே தூங்குவது போல நடித்து கொண்டிருந்தார். எடுத்த ஒவ்வொரு அடியையும் அவர் முன்னரே அறிந்திருந்தார். நான் பஜனை செய்ய வேண்டுமென்று இவ்வளவு நேரம் செய்ததை என் மாமா வேண்டுமென்றே பார்த்து கொண்டிருந்தார். என்னை தண்டிக்க அவர் அமைதியாக படுத்திருந்தார். அவரின் கண்கள் மூடியிருந்தாலும் அவரின் மனம் முழுமையாக விழிப்பில் இருந்தது என்பது எனக்கு தெரியாது. என் இதயத்தில் பதற்றம் ஏற்பட்டது. ஆனால் மாமாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லாததால் நான் இன்னும் உற்சாகமடைந்தேன். நான் இன்னும் ஏதாவது செய்யப்போகும் தருணத்தில் அவர் தனது கண்களை திறந்தார். திடீரென என் இதய துடிப்பு நின்றுவிட்டது போல் இருந்தது. அவர் கண்களை திறந்தவுடன் நான் உடனடியாக என் கண்களை மூடிக்கொண்டேன். நான் தூங்குவது போல நடிக்கத் தொடங்கினேன். ஆனால் என் இதயத்தில் பதற்றமும் அமைதியின்மையும் தெளிவாக தெரிந்தன. நான் என்னை ஒரு பெரிய சிக்கலில் சிக்க வைத்து கொண்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நடக்கப் போவதை நினைத்து நான் மிகவும் பயந்து கொண்டிருந்தேன். அப்போது மாமா என்னை அந்த நிலையில் பார்த்துவிட்டார். எதுவும் சொல்வதற்கு முன்பே அவர் எந்த தயக்கமும் வெட்கமும் இல்லாமல் டார்ச் லைட்டை எடுத்து என் மீது அடிக்க முன்னேறினார். அதன் பிறகு நடந்தது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியது. தொடர்ந்து 4 மணி நேரம் அவர் என்னுடன் சுவற்றுக்கு வண்ணமடிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார். அதை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த தருணம் என் முழு உலகத்தையுமே மாற்றியது. எங்களின் இந்த கதை இத்தோடு முடியவில்லை. எங்களின் இந்த வேலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. எப்பொழுதெல்லாம் என் மாமாவுக்கு வண்ணமடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்போதெல்லாமே அவர் எனக்கு கால் செய்து என்னிடம் சொல்வார். எங்களின் இந்த வேலை நாள் முழுவதும் தொடரவே செய்தது இனிமையாக. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். இந்த கதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.